ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 6। अब संपन्न व कर्मातीत இன்றைக்கு நாள் बनने की 6 धुन लगाओ। आज का विषय है बंधन मुक्त கர்மாத்தீத நிலை அடைங்க अव्यक्त முழுமை शरीर। நிலை अடைங்க कर्मातीत बनने के लिए அவ்யக்த சிக்னல் कर्मों के हिसाब किताब से मुक्त बनो। கர்மாத்தீத நிலை அடைய सेवा வேண்டும் में என்றால் भी सेवा के बंधन கர்ம में கணக்கில बंधने இருந்து वाले விடுபடுங்க सेवाधारी नहीं। சேவை செய்யறதுக்கு बंधन मुक्त बन सेवा करो, சேவகரா இருக்காதீங்க अर्थात हद की रॉयल इच्छाओं பந்தத்துல से मुक्त ஈர்ப்பு बनो। கொள்ளாதீங்க பந்தத்துல கட்டுப்படாதீங்க जैसे देह का बंधन பந்தத்துல இருந்து देह விடுபடுங்க के சேவை செய்யுங்க संबंध का बंधन, சுதந்திரமா இருங்க ऐसे सेवा குறுகிய में स्वार्थ செயல்பாட்டுக்கு சுதந்திரமா यह भी இருங்க बंधन கௌரவமான कर्मातीत வாழ்க்கை बनने வாழுங்க में विघ्न डालता है। கௌரவமான ஆசா பாசங்கள் कर्मातीत இருக்கக்கூடாது बनना अर्थात உடல் इस சம்பந்தப்பட்ட रॉयल பந்தங்கள் हिसाब किताब இருக்கக்கூடாது से உடல் உறவு निवृत्त। சம்பந்தப்பட்ட பந்தங்களும் अभी இருக்கக்கூடாது हम मोहिनी दीदी से सुनेंगे। சுயநலமாக இருக்காதீங்க பொது நலத்தோட சேவை செய்யுங்க கர்மாத்தீத்த நிலை அடையுங்க இந்த மாதிரியான கௌரவமான கர்ம கணக்குல மாட்டிக்கொள்ளாதீங்க சுயநலம் இருக்கக்கூடாது ஓம் சாந்தி ओम शांति। ஓம் सभी சாந்தி ठीक हो, मौज में हो। எல்லாரும் நல்லா இருக்கீங்களா किसी को भी बंधन तो अच्छा नहीं लगते हैं। कर्मातीत बनने யாருக்கும் के लिए பந்தம்னா बंधन मुक्त விருப்பம் बनना, இருக்காது कोई बंधन किसी को नहीं अच्छा கர்மாத்தீத்த लगता, நிலைக்கு लेकिन कई बार वो बंधन जीवन का आधार बन பந்தத்திலிருந்து जाते நம்ம हैं। விடுபடணும் और நமக்கு சில आधार जिसको சமயம் இந்த सपोर्ट பந்தங்கள் कहते हैं, वो தேவைப்படுது हर एक अपने लिए कई बार जरूरी समझते हैं। வாழ்க்கையின் अஸ்திவாரம் तो आधार, अब देखो எல்லோரும் आत्मा है और நினைக்கிறோம் இது शरीर है, தேவைப்படுது இது அவசியம் दोनों का आपस में संबंध है। लेकिन कई बार कोई कर्म ஆத்மாவுக்கும் इंद्रियों में உடலுக்கும் वश இணக்கம் होते हैं तो இருக்கு बंधन बन जाता है। तो बाबा जो कहता है कि स्वराज अधिकारी बनो, सर्व कर्म इंद्रियों पर उसके तो मालिक हो, பாபா சொல்றார் நாம तो आपसे इंद्रियें नहीं काम करा रही हैं, लेकिन आत्मा इंद्रियों के द्वारा कर रही है। இந்த कई बार कई உடலுக்கு प्रकार की அதிபதியாக இருக்க வேண்டும் आदत होती है, तो वो ஆத்மா कोई இந்த உடல்ல குடியிருக்கு இந்த जिस भी உடல் कर्म ஆத்மா इंद्रिय के द्वारा கிடையாது हो, तो वो जैसे बंधन हो गया। नहीं तो आत्मा இது और பந்தமா शरीर देखो कितने समीप है ना एक दूसरे के, परंतु आत्मा ஆத்மாவும் இந்த தேக आत्मा के स्थिति உடலும் में रह के நெருக்க हम ये अभ्यास करते உடவுடையது रहे बार बार, ஆத்மா உணர்வுல ये तो मुझे இருந்து कर्म इंद्रिय मिली है, பற்றற்ற நிலையில இருந்து किस लिए செயல்பாட்டுக்கு मिली வர்றது है? सेवा நல்லது करने के लिए। இது சேவைக்காக जब बाबा के बच्चे बने हैं तो उसके बाद तो हमारे जीवन में है क्या இப்போ நாம पुरुषार्थ और பாபாவுடைய सेवा। குழந்தைகள் ஆயிட்டோம்
पुरुषार्थ और सेवा के अलावा तो और कोई நாம संकल्प ही முயற்சி नहीं है। செய்து சேவை செய்ய வேண்டும். बेशक व्यवहार निभाते हैं, प्रवृत्ति में வேறு रहते எந்த हैं, எண்ணங்களும் सब कुछ करते இருக்கக்கூடாது. हैं और करना भी चाहिए ना। जब प्रवृत्ति है நாம குடும்ப तो வாழ்க்கையில संभालना तो இருந்து है। உலக காரியங்களை செய்து हम में இதுல से कईयों பிரயோஜனம் में இல்லை. ஆனா सोचा प्रवृत्ति नहीं होगी, प्रवृत्ति नहीं நிறைய होगी பேர் நினைக்கிறோம் நமக்கு குடும்பம் இல்ல, तो बाबा के बन गए बचपन से, पर कितनी बड़ी प्रवृत्ति हो गई ये नहीं पता था। நாம பாபாவுடைய குழந்தைகள் ஆயிட்டோம் சின்ன पर வயதுல वो இருந்து. लौकिक प्रवृत्ति है, ये நாம अलौकिक है, குடும்பஸ்தர்களா இருந்தோம். ईश्वरी है, पर बहुत बड़ी है, ஒன்று ஆன்மீக इतना குடும்பம், बड़ा மற்றொன்று परिवार है। லௌகீக குடும்பம். இந்த इतने ஆன்மீக बड़े குடும்பம் परिवार ரொம்ப के பெரிய साथ குடும்பம். रीति இந்த नीति பெரிய सब குடும்பம், निभानी पड़ती है। இந்த பெரிய तो குடும்பத்துல आज நாம बाबा कह रहे எல்லாத்தையுமே हैं कि பின்பற்ற कर्मातीत வேண்டியிருக்கு. बनने के लिए பாபா இன்றைக்கு சொல்றார், कर्मों के हिसाब किताब में, இரண்டாவதா कर्मों के हिसाब முழுமை किताब நிலை से அடைங்க. मुक्त बनो। கர்மாத்தீத்த நிலை அடைய வேண்டும் என்றால் तो நாம் कर्मों के எந்த कई விதமான हम्म, கர்ம பந்தங்களையும் முடிச்சுவிட வேண்டும். बहुत ऐसे संबंधों में कहें अपना शरीर के साथ भी कोई हिसाब किताब होते हैं ना, तो उसको भी बंधन न समझ करके चुकतू करना है। உடல் மற்றும் மற்ற உடல் बाबा कहते சம்பந்தப்பட்டவர்களோட हैं கர்ம सेवा में கணக்கு भी இருக்கலாம், सेवा के बंधन ஆனால் நாம அந்த से கணக்குகளை बंधन முடிச்சிடணும். वाले सेवाधारी नहीं। जब मैं मेरा होता है ना, बड़ा बंधन है, சேவையில கூட ये मेरा है, சேவை செய்யுங்க, ஆனா பந்தத்துல ஈர்ப்பு कोई கொள்ளாதீங்க. नहीं, சேவையில सब बाबा के बच्चे हैं, सब आत्माएं हैं, एक மூழ்கி ही ब्राह्मण போகாதீங்க. परिवार है, சேவை செய்யுங்க, मैं ஆனா मेरा नहीं। बहुत பற்று सूक्ष्म அற்றவர்களா बंधन இருங்க, है और काफी அதுல कड़ा பற்று बंधन கொள்ளாதீங்க. होता है वो। तो बंधन இது मुक्त ஒரு बनने से, சூட்சுமமான பந்தம். बंधन मुक्त बनकर सेवा करो। சேவை செய்யற சமயம் बाबा कहते हैं எந்த कि பந்தத்திலையும் ஈர்ப்பு கொள்ளாதீங்க, யார் अर्थात மேலேயும் हद கவர்ச்சி की கொள்ளாதீங்க. रॉयल इच्छाओं से சேவையில मुक्त கூட बनो। சேவை செய்துட்டு பற்றற்றவர்களா ஆகுங்க. बंधन मुक्त बनकर सेवा करो, अर्थात हद की रॉयल इच्छाओं से मुक्त பந்தத்துல बनो। இருந்து விடுபடுங்க. जरूरत और इच्छा में குறுகிய रखो, ஆசைகள், கௌரவமான ஆசைகள் கூட आवश्यक होता है இருக்கக்கூடாது. और एक इच्छा होती है। तो बाबा कहते हैं देह का बंधन, ஒன்று நீங்க ஆசைப்படுறது, இன்னொன்று நீங்க देह के संबंध का बंधन, ஒன்று நீங்க ஆசைப்படுறது, இன்னொன்று உங்களுக்கு ऐसे தேவையானது. सेवा में स्वार्थ, அதே போல यह भी बंधन कर्मातीत बनने से சுயநலம் இருக்கக்கூடாது. विघ्न சேவையில डालता है। பொது நலத்தோட செய்யுங்க சேவைய. कर्मातीत बनने अर्थात கர்மாத்தீத்த इस நிலை रॉयल हिसाब அடையறதுக்கு किताब இந்த से சுயநலம் भी என்ற मुक्त। கருத்து தடங்கலாக இருக்கக்கூடாது. बाबा इसको रॉयली कह रहे हैं क्योंकि पता नहीं लगता है ना, பாபா இத जब रियलाइजेशन கௌரவமானதுன்னு होती है சொல்றாரு. காரணம் இத तो धीरे கண்டுபிடிக்க धीरे हम கஷ்டம். शरीर से भी न्यारे रहते हैं, देह के நாம संबंध को மெதுவாக भी अलौकिक आत्मिक रूप दे देते हैं। உடல்ல இருந்து பற்றற்று जो இருக்கும், संबंध बन जाता है உடல் तो बंधन சம்பந்தப்பட்ட खत्म। உறவுல இருந்து பற்றற்று இருக்கும். और सेवा भी இதுல நல்ல உறவு बाबा का இணக்கம் कार्य இருக்க है, बाबा வேண்டும். का परिवार है, बाबा के बच्चे हैं, சேவையும் பாபாவுடையதுதான், तो எல்லோரும் उसमें मेरा பாபாவுடைய रहना है। குழந்தைகள். நான் मेरा है तो என்னுடையது என்ற अतिशय உணர்வு है, இருக்கக்கூடாது. मेरा नहीं है तो साधारण। तो अभी इन सभी बंधनों से हमको அது मुक्त होना है। என்னுடையது ஆக இருந்தால்
நான் பக்குவமாக இருக்க जितना வேண்டும். जितने அது बंधनों से என்னுடையதாக मुक्त होंगे இல்லைனாலும் நான் उतना कर्मातीत அதில் स्थिति का பாதிப்படையக்கூடாது, अनुभव होगा। बहुत ऐसे सिनेरियोस பொறாமைப்படக்கூடாது. डेवलप रहेंगे। சூழல்கள் बहुत எவ்வளவுக்கு संकट चल रहा வருதோ हो, அவ்வளவுக்கு संकट நம்மனால चल रहा உணர हो, முடியும். ये सब समाप्त होकर के வீண் எண்ணங்கள்ல இருந்து अंदर நம்ம में जैसे விடுபட कि வேண்டியிருக்கு. मुझे हर बात से बंधन मुक्त रहना है। எல்லா பந்தங்கள்ல இருந்தும் நான் விடுபட तो एक வேண்டியிருக்கு. संबंध होता है, एक बंधन होता है। संबंध तो रहेगा ही, ஒன்று நல்ல உறவு, नहीं மற்றொன்று कहीं बाबा பந்தம். कहते हैं कि हमको मोक्ष चाहिए। சில சமயம் பாபா சொல்றார், हम शरीर के बंधन में इस सृष्टि के चक्र में आना நான் नहीं चाहिए। விடுபட வேண்டியிருக்கு. बाबा कहते हैं छूट तो कोई नहीं நான் सकता, सबको சக்கரத்துல चक्कर में आना है। இந்த உலக कोई एक சக்கரத்துல जन्म வரும் के लिए आएगा, இருக்க விரும்பல, कोई 84 இந்த जन्म के உடல் लिए आता है। தத்தெடுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. बाबा ஆனா कहते हैं पार्ट பாபா बजाओ ना, क्यों சொல்றார், नहीं बजाते, நீங்க இந்த हमको मोक्ष पे பாகத்தை नहीं रहना है। விளையாட வேண்டியிருக்கு. 84 பிறப்பு எடுத்திருக்கீங்க. क्योंकि उनको உங்க बंधन பாகத்தை लगता நீங்க है, விளையாடுற वैराग्य आता சமயம் है। பற்றற்ற பார்வையாளரா இருங்க. कभी कभी मैं भी सोचता இதுல हूँ இருந்து பற்றற்ற कि मैंने பார்வையாளரா இருங்க. कितना பற்று अच्छा लगता है, இருக்கக்கூடாது. अपना पार्ट बजाओ मौज से, नहीं अपने पार्ट बजाने की भी உங்க खुशी भी பாகத்தை है நீங்க और उत्साह भी है। அதிமேலான உற்சாகத்துல விளையாடுங்க. सतयुग में थे ஊக்கம் तो त्रेता உற்சாகத்தோட में आए, இந்த फिर விளையாட்டை द्वापर में விளையாடுங்க. आए, अभी कलयुग की अंत में நாம சத்தியுகத்துல संगम இருந்தோம், युग पर है ना हम सभी। நாம तो திரேதா संगम युग யுகத்துக்கு तो வந்தோம். बहुत ही இப்போ स्पष्ट है, நமக்கு एक இது तरफ சங்கம अंधेरा, एक तरफ காலம். रोशनी, एक तरफ सुख, दूसरी तरफ சங்கம दुख। காலம் நமக்கு தெளிவாக இருக்கின்றது நம் கண் முன்னுக்கு. हमें तो सतो प्रधान बनना है, ஒரு பக்கம் சந்தோஷம், जैसे आत्मा सदा மற்றொரு सुखी रहे। பக்கம் துக்கம். நாம் சத்தோப்பிரதான நிலையை அடைய आत्मा வேண்டியிருக்கு. सुखी है तो இந்த तन भी நேரமும் निर्भय रहे, சந்தோஷமாக இருங்க. तो अपने को बंधन मुक्त रखो, अपने को எண்ணங்கள் सदा खुशी में रखो। உருவாக்குற மாதிரி நகர்ற மாதிரி இந்த உடலும் நகர்த்து கொண்டே இருக்கின்றன. और निर्बंधन रहो, சதா சந்தோஷமாக இருங்க. तो अपने कर्मातीत स्थिति का பந்தத்திலிருந்து अनुभव कर தூரம் सकते हो। நில்லுங்க. கர்மாதித்த நிலையை அடைங்க. बंधन को आधार भी नहीं बनाओ, एक बल एक भरोसा बाबा। और सभी பாபா से மேல நம்பிக்கை கொள்ளுங்க. स्नेह सम्मान अच्छा संबंध हो, ये भी बहुत अच्छी स्थिति होती है। எல்லோரு மேலும் நல்ல ஆசி, तो அன்புடையவர்களா இருங்க. अभ्यास करेंगे, இப்போ நாம பயிற்சி निर्बंधन செய்வோம். स्थिति। பந்தத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதியின் அனுபவத்துக்கு போவோம். மௌனம்.
ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन அவ்யக்தி முரளி 1969 से 1969 ज्ञान के रतन और ஞான स्नेह के मोती ரத்தினங்கள் அன்பின் முத்துக்கள். மனம் முடித்தவரின் அறிகுறிகள். சதா अव्यक्त मुरली மனம் முடித்த तारीख है நிலைப்பாடு 28 अप्रैल அறிகுறிகள். 1977 सदा सुहागन की निशानियां। अगर मंदिर की भूमि पर किसी 28/4 बुरा संकल्प आवे 1977 तो वह अपने को बहुत पापी समझे। அசுர எண்ணங்கள் ஒரு கோயில்ல புண்ணிய वैसे अगर இடத்துல बुरा இருந்ததுன்னா संकल्प आता तो बुरा समझते, அது ஒரு பாவம் तो यह என்று है சொல்லுவோம். अलौकिक அதுபோல भूमि। அலௌகிக लौकिकता மண்ணுல स्मृति में भी नहीं आएंगी। லௌகிக உறவு ஏதாவது இருந்ததுன்னா निरंतर कर्मयोगी हो जाएंगे। இங்க ஒரு கர்ம யோகியா தான் इसलिए இருக்க बाप முடியும். दादा सदैव कहते हैं இதனாலதான் பாப்தாதா कि சதா कहाँ சொல்றார், भी रहते हो लेकिन நீங்க अपने எங்க को सदा வாழ்ந்தாலும் சரி परम धाम निवासी व मधुबन பரந்தாமத்துக்கு निवासी உரியவரா இருங்க, समझो। மதுவனத்துக்கு உரியவரா இருங்க, निराकार स्थिति के பிரஜையா இருங்க. हिसाब பரந்தாம से பிரஜையா இருங்க, மதுவன परम धाम பிரஜையா இருங்க. निवासी साकार स्थिति के हिसाब இந்த से உடல்ல இருந்தா मधुबन கூட निवासी। मधुबन कहने से ही वैराग्य वृत्ति மதுவன வாசிகளா வாழுங்க. और मधुरता दोनों மதுவனம் भी आ என்ற जाती பெயர் है। சொன்ன உடனே स्थिति உள்ள में बेहद இனிமை की உணர்ச்சி वैराग्य வரும். वृत्ति और संपर्क में அதிமேலான मधुरता दोनों ஆர்வமற்ற ही நிலைப்பாடு जाएगी। ஏற்படும். स्थान உங்களுடைய से ஸ்திதியில स्थिति का कनेक्शन है। எல்லைக்கு सभी அப்பாற்பட்ட बेहद के वैरागी बने ஆசா हो பாசங்களுக்கும் कि அப்பாற்பட்ட உணர்வு अभी ஏற்படும். कहाँ लगाव है। எந்த உறவுகளோட நீங்க இணங்கினாலும் சரி बेहद के वैरागी का பற்றற்றவர்களா कहाँ இருங்க. भी लगाव व झुकाव नहीं होगा। उसका எல்லைக்கு सदैव அப்பாற்பட்ட इस पुरानी ஆர்வமற்ற दुनिया நிலையில से இருக்கிறீங்களா, பற்றோட किनारा இருக்கிறீங்களா? होगा। बेहद के वैरागी யார் तब ஒருத்தர் बन सकेंगे जब बाप को ही அதிமேலான अपना பற்றற்ற संसार நிலைப்பாட்டுல இருக்காங்களோ समझेंगे। அவர்கள் செய்யும் சேவையில அவங்களுக்கு अच्छा, பற்று இருக்காது. आगे की मुरली कल सुनेंगे। பழைய உலகத்திலிருந்து ओम விலகி शांति। நிற்பார்கள் உடனடியாக. ஓம் சாந்தி. நாம மரியாதை கொடுக்கணும். கடவுளுடைய கரங்களை பிடிக்க வேண்டும். நல்ல உணர்வுகள்ல இருங்க. நான் ஒரு உண்மையான தியான மீராவா இருக்க வேண்டும். எப்பொழுதுமே முன்னோக்கி செல்லுங்க. மனதை தூய்மையாக தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. தெய்வீக குணங்கள் சக்தி நிறைந்தவரா இருங்க. நான் பாபாவை தர்மராஜா தான் நினைவு கொள்வேன். இது எல்லாமே நம்மளுடைய மூத்தோர்களின் பகத்தல் அனுபவம். நான் நினைவு கொள்றேன். ஒரு காலகட்டம் இருந்தது, தியான அறையில பாண்டவ பவனுக்கு போவாரு. ஓம் சாந்தி பவன்ல சின்ன சின்ன கூட்டங்கள் இருக்கும். तो उस समय पर बाबा एक एक छोटे छोटे ग्रुप को मिलता था பாபா और एक एक बच्चा சிறிய बाबा से சிறிய बात भी கூட்டங்களை करता था சந்திப்பார். अगर किसी ने करनी है तो, नहीं तो बाबा टोली भी देता ஒவ்வொரு था। குழந்தைகளும் क्योंकि பாபாவோட उनकी உரையாடுவாங்க. संख्या छोटी कम थी
और जिसने बात करनी होती थी யாரெல்லாம் सामने करनी பாபாவோட होती थी तो प्रकट பேசணுமோ करते थे। உரையாடணுமோ பாபா வழி हम लोग கொடுப்பார். उस ग्रुप में आए तो उसमें एक भाई था। ஒரு बाबा के சகோதரர் सामने गया, கூட்டத்துல बाबा சொன்னார், मेरी एक बात पूछनी பாபா है। நான் இந்த ஒரு கேள்வியை बाबा ने கேட்க कहा, வேண்டியிருக்குன்னு बहुत சொன்னார். प्यार से बोलता है, बोलो बच्चे। அன்போட बाबा பாபா சொன்னார், मेरी குழந்தையே दृष्टि खराब हो जाती है। நேர்மையோட सच्चाई से देखो बाबा, मेरी அதிர்வுகளை दृष्टि खराब हो जाती है। बाबा ने कहा பழக்க कैसे? வழக்கங்கள் जब मैं கெட்டதாக जाता हूँ இருக்கக்கூடாது. देखता हूँ ना, मेरी எப்படி दृष्टि खराब हो जाती है। ஒரு बाबा ने நபரை कहा நான் कैसे சகோதரியா देखते हो? தாயா बाबा ने பார்த்தேன்னா ऐसे என் देखा, பார்வை கெட்டதாகாது. जैसे பாபா हमको கேட்டார், ऐसे देखनी होती है ना फेस को। நீங்க बाबा எப்படி ने बड़े प्यार பார்க்கறீங்களோ से मुस्कुरा के बाबा ने कहा थोड़ा அந்த ऊपर முகத்தை देखा நீங்க करो। பார்க்கின்றீர்கள். ஆனால் பாபா புன்னகையோட देखना तो அன்போட दूर है, சொல்கின்றார், पर हमें गोरा काला शक्ल छोटा बड़ा वो शक्ल देखनी है हमें। வறுமையா இருக்காங்களா, हम கருமையா இருக்காங்களா, देखिए नहीं சின்னவங்களா, उनको। பெரியவங்களான்னு हमारे यहाँ பார்க்காது. पर ये नहीं है। ஆத்மாவை பாருங்க. गगन से ऊंचे रखो विचार, धरती जैसा धैर्य अपार, नैनों में रूहानी प्यार, नैनों में रूहानी प्यार, बेहद में रहना नाहद में ठहरना, सदा नदिया सा बहते रहना है। प्यारे बाबा तुम्हारा यही कहना है, प्यारे बाबा तुम्हारा यही कहना। Om Shanti. Now have the deep சாந்தி, concern to become complete முழுமை and நிலை karma அடைங்க, free, கர்மாதித்த நிலை அடைங்க, free from bondage. பந்தத்திலிருந்து விடுபடுங்க. In order to become karmatik, become free கர்மாதித்த from நிலை அடைய the வேண்டும் of karma என்றால் in குறுகிய doing service too. Do கௌரவமான not be ஆசை a பாசங்கள்ல servant இருந்து விடுபடுங்க. who is குறுகிய tied in விஷயங்கள்ல இருந்து bondage of விடுபடுங்க. service. தேகம் Serve மற்றும் them தேகம் free சம்பந்தப்பட்ட from பந்தங்கள்ல bondage. இருந்து விடுபடுங்க. That is, be சுயநலத்தை free விடுங்க. from சேவையில உள்ள limited சுயநலத்தை royal விடுங்க. desires. புதுநலம் உடையவராருங்க. There are இந்த வகையில bondages of கர்மாதித்த commodity நிலை அடைங்க. and the bondages of the கௌரவமான கர்ம relationships of the கணக்குகளை body. முடிச்சிருங்க. Similarly, selfishness in the service you do is also a bondage, which creates obstacles to you becoming karmatit. To be karmatit means to be free from these royal karmic accounts. Om Shanti. சாந்தி. Om Shanti. ஓம் Welcome to சாந்தி. Vyakti Parivar. Today's day அவ்யக்தி 6. பரிவாருக்கு Now வரவேற்பு. have the deep concern to become complete and karmatit. Today's topic, அக்கறை கொள்ளுங்க. free from முழுமை நிலை bondage. அடையறதுக்கு, Now we will கர்மாதித்த நிலை listen to அடையறதுக்கு Mohini Didi. உங்களுக்குள்ளேயே ஒரு பொறுப்பு எடுத்துக்குங்க. Om Shanti. ஓம் சாந்தி. Everyone is okay. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Before I start the theme of Karmatit and today's Avyakti signal, I கர்மாதித்த just நிலையின் wanted to தலைப்பு thank ஆரம்பிக்கிறதுக்கு all of முன்ன you from all நான் over எல்லோருக்கும் Caribbean, different countries. நன்றி சொல்ல விரும்புறேன். So thanks for the good wishes, special நல்லாசி, yoga power, யோக and of சக்தி, course very தனிப்பட்ட good யோக messages. சக்தி,
நல்ல நல்ல Yes, when I came from செய்திகள் Madhuban, the same day, I மதுவனத்திலிருந்து had நான் some வந்த fever, so சமயம் I had to நான் be in கொஞ்சம் hospital காய்ச்சலா for இருந்தேன். about 2 weeks. 2 Various வாரத்துல fixing ஹாஸ்பிட்டல்ல in the இருந்தேன். body was happening. No, I just நிறைய felt that பாகங்கள்ல like you have your ஊசி car and குத்துனாங்க. you give for servicing, every year. And then you don't see any problem. But they can நீங்க see what எந்த needs, what kind of பிரச்சனைகளும் part பார்க்க needs to be முடியாது. changed and all that. ஆனால் அங்க So that's how I felt, and ஹாஸ்பிட்டல்ல I அவங்க எல்லா allowed குறைகளையும் them பார்ப்பாங்க. to எதை சரிப்படுத்தணும், fix எதை everything, வெளியாக்கணும். and I am recovering and getting better and better. நான் So I உடல் want நலம் to thank you. குணமடைகிறேன். I might not be able to respond everyone individually, நான் but I ஒவ்வொருத்தருக்கும் thought to தனிப்பட்ட do it முறையில because செய்தி most அனுப்ப of you முடியாது. are in Avyakti Parivar. I need to அவ்யக்தி hear. பரிவார்ல உள்ள நிறைய But then பேரு I எனக்கு செய்தி அனுப்புனீங்க. gained strength to be in Avyakti Parivar. அவ்யக்தி But that's பரிவார்ல been very இருக்கிறதுக்கு நான் helpful எனக்கு and இப்ப வலு இருக்கு. எனக்கு இப்போ lot of inspiration, சத்து இருக்கு. feelings of love. அன்பு Because it is நிறைஞ்சு. Parivar. Parivar is family, right? So பரிவார் we meet என்றால் every குடும்பம். day. Okay, so thank you very much. ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்லாசி Sometimes நல்வாழ்த்துக்களுக்கு one ரொம்ப feels நன்றி. that what Baba tells us is very high destination. இது ரொம்ப How பெரிய will I become karmatit? நிலைப்பாடு, லட்சியம் So Baba நிலைப்பாடு. explains நான் us எப்படி little by கர்மாதித்த little, நிலை அடையிறது? 1 point per day, to ஒரு make us நாளைக்கு ஒரு understand, கருத்து. to make us feel that yes, you can attain it. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். At the end of confluence age, சங்கம you'll be காலத்தின் karmatit. இறுதியில நான் கர்மாதித்த நிலை அடைய Then from வேண்டியிருக்கு. there in golden age, அங்க இருந்து தங்க life காலத்துல which is totally liberated, free of வாழ்க்கையில் sorrow, from worries, முழுமையா சுதந்திரம் அடைஞ்ச with the வாழ்க்கையா இருக்கும். experience of whether it is Baba's inheritance பாபாவுடைய in my own செல்வாக்கா efforts. இருக்கலாம், என் There is முயற்சியாகவும் இருக்கலாம். purity, there is peace, அங்க there is பரிசுத்த love, there நிலைப்பாடு, is happiness. அமைதி, அன்பு, That's called சந்தோஷம், Jivan Mukti. ஜீவன் முக்தி Generally, life நிலைப்பாடுன்னு is சொல்லப்படுது. considered to be a bondage. That is why வாழ்க்கையில் Harvard பந்தம் said நிறைந்த வாழ்க்கையா lot of இருக்கு people இங்க look for கலியுகத்துல. what they call as moksha. மோட்ச Moksha is நிலை total அடையறதுக்கு liberation. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. So Baba says, no, பாபா you have சொல்றார், to come and play your part. இப்போ நீங்க உங்க Even if பாகத்தை you come விளையாட for a வேண்டியிருக்கு. birth, 1 birth or 2, but you have to come. ஒரு பிறப்பு 2 So பிறப்பு கணக்கு இல்ல. we, ஆனா நீங்க at least கட்டாயம் I இந்த பூமிக்கு thought, உங்களுடைய விளையாட்டை okay, விளையாட if I am வேண்டியிருக்கு. in moksha, what will I do? So why not I enjoy playing my part? Every age is a different. என் பாகத்தை நான் விளையாட வேண்டியிருக்கு. But then we play part, we are at confluence age. நாம இந்த சங்கம காலத்துல Meeting Baba, இருக்கின்றோம். நம் receiving பாகத்தை from நாம் Baba, விளையாடுறோம். life of blessing, and additionally ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கை. instrument to serve Baba நாம் for the whole world. பாபாவுக்கு சேவை செய்யும் கருவிகளாக இருக்கின்றோம். So then we look at our fortune. No? I liked yesterday's message when Baba said, effort and fruition, பாபா the joy which we receive, முயற்சி power which we receive, மற்றும் அதன் பலன், அதனுடைய குஷியை அனுபவிக்கும் happiness விதமே which வேற. we receive by doing whatever effort we making or service we do. நாம என்னெல்லாம் முயற்சி செய்யறோமோ, Not look at the hard work or too difficult. கஷ்டப்படுறோம், How much pleasure is there. கஷ்டமாக இருக்கு, Do it playful, joyful. Everything சந்தோஷமாக in a இருங்க. very, very easy way. No tension, right? மன அழுத்தம் So இருக்கக்கூடாது. Baba is saying, சுலபமாக in இருங்க, order to எளிமையாக become இருங்க. karmatit, கர்மாதித்த நிலை
அடையறதுக்கு become free from accounts of karma. கர்ம கணக்குல Sometimes இருந்து we don't விடுபடுங்க. realize it's a bondage because it's a karmic account. அது So we are வந்தோன்னு careful நீங்க what உணர karma மாட்டீங்க. is காரணம் அத கர்ம கணக்குன்னு it doesn't சொல்லிடுவீங்க. create any bondage. எந்த கர்மத்தையும் கர்ம கணக்கையும் So Baba says, உண்டாக்காதீங்க. in பாபா doing சொல்றார், service too, do not be a server who is tied with any bondage of service. சேவையின் பந்தத்தை கூட நான் என் That means service should மேல not be சுமக்க seen கூடாது. as a bondage. சேவையின் பந்தம் கூட இருக்கக்கூடாது. Like we meet in a Vyakti Parivar every day. நாம் It ஒவ்வொரு could be நாளும் seen as a அவ்யக்தி bondage, பரிவாரில சந்திப்போம். but actually it's a happiness. இது We பந்தம் see each கிடையாது. other, we இது meet, we சந்தோஷம். talk. Such beautiful family feeling. நம்ம ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறோம், பேசுறோம். But it could be bondage because you have to be in time, you have to be there, you have to இது பந்தம். be present. நேரத்தோட காலத்தோட And it's so ஆரம்பிக்கணும். fortunate that most of you are on video, I ஆமா. can see you all. நல்ல வேளை That's the அதிகமானவங்க நீங்க greatest வீடியோல thing இருக்கிறீங்க. of உங்களை நான் Vyakti பார்க்க Parivar, முடியும். that everyone அவ்யக்தி பரிவார் sits properly with எல்லாரும் listening. நேரா அமர்ந்து வகுப்பு கேக்குறீங்க. So service not as a bondage. Baba says that பாபா சொல்றார், while being free from bondage, பந்தத்துல that is இருந்து be free விடுபட்ட from நிலைப்பாட்டுல இருந்து சேவை limited செய்யுங்கன்னு சொல்றார். and royal desires குறுகிய ஆசா for the பாசங்களை place, for விட்டுருங்க. the students, for program, மாணவர்கள் royal bondages. கௌரவமான பந்தங்களை விட்டுருங்க. That is be free from limited and royal bondages, royal desires. குறுகிய There are bondages of the பந்தங்களை body, விட்டுருங்க. உடல் சம்பந்தப்பட்ட it pulls பந்தங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே every விட்டுருங்க. organ of the body could pull. So Baba says that bondages of the relations of the body. பந்தங்கள் Who is mine, who உடல் is not உறவு mine. சம்பந்தப்பட்ட பந்தங்களை விட்டுருங்க. But to look at everyone, Baba's child, a good instrument. So Baba பாபாவுடைய says that குழந்தைகள் நல்ல கருவிகள். similarly, அதே selfishness in போல the service. சேவையிலையும் சுயநலம் இருக்கக்கூடாது. That is why we have Baba's Bandara. இதனாலதான் நமக்கு பாபாவுடைய Everybody பண்டாரா want to இருக்கு. give, they put in Baba's box. I'm not serving பாபாவுடைய because பண்டாரால of நம்ம என்ன someone's போடுறோம்னு wealth or கணக்கு someone's இருக்கு. position. Yeah, we have to serve them. But நாம it shouldn't சேவை become செய்யணும். the bondage. அந்த சேவை பந்தமாக கூடாது, சுமையாக கூடாது. Similarly, selfishness in the service. அதே போல Baba said that சுயநலம், do சேவையில சுயநலம் இருக்கக்கூடாது. selfishness in service you do is also a bondage. நீங்க செய்யும் Which சேவையில creates பந்தம் obstacles இருக்கக்கூடாது. in becoming karmatit. That means கர்மாதீத in service also நிலை there are அடைய karmic வேண்டும். bondages, right? சேவையிலும் கர்ம பந்தம் இருக்கு இல்லையா? To be karmatit means to be free from கர்மாதீத நிலையில these royal இருக்கிறது karmic அப்படின்னா accounts. கௌரவமான கர்ம And கணக்குல Baba இருந்து நாம connects விடுபட these all வேண்டியிருக்கு. with the desires. ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்டு Anything, போக for வேண்டும் anything, நாம். if we have a desire. Someone said, what about service? எதெல்லாம்
desire for ஆசை service. என்று But அடங்கி that's இருக்கோ also அதிலிருந்து bondage. நம்ம விடுபட வேண்டியிருக்கு. Sometimes you are pulled to do certain things. And சில they could be விஷயங்கள் செய்யறதுல bondage. நம்மளுக்கு ஈர்ப்பு ஏற்படும். So Baba wants us to be free. பாபா நம்மள விடுபட Mind, சொல்றார். intellect to be free. மனம் புத்திய If that thought சுதந்திரமாக is வச்சிருக்க there, சொல்றார். so that is why Baba says, have a good team இதனாலதான் பாபா சொல்றார், and the family cooperation. ஒத்துழைத்து காரியங்களை செய்யுங்க. So குடும்ப everything is ஒத்துழைப்பு important உங்களுக்கு so that இருக்கணும். இது there ரொம்ப is no முக்கியம். bondage of any kind. எந்த விதமான பந்தங்களும் இருக்கக்கூடாது. Om Shanti. ஓம் சாந்தி.